நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் செய்தி வேளைக்குள்ளாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் நம்மை போஷித்து நம்மை தேற்றி வழி நடத்துவாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த மகிமை நேரம் செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே அருமையான பிள்ளைகளை நீ தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலோசனையை ஆண்டவர் நீ தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை தேவன் நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்துக்கிறவங்க வழி நடத்துங்க. என்னுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துக்கொள்ளுங்க. மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக. நான் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பானது, வாசிக்கிட்ட இந்த வேத பகுதியின்படியாக இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தாவீதினுடைய வாழ்விலே அவனுடைய சத்துருக்களின் கையிலிருந்து அவனை விடுதலையாக்கி வழிநடத்தி அங்கே அவனை விடுவித்த பொழுது அவன் ஆண்டவருக்கு அவன் ஒரு பாடலை இங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆபத்து நாளிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நான் நம்புகிற மனிதர்கள் நம்மை கைவிடலாம். அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். வேதத்திலே நாம் அநேகம் தெய்வ மனிதர்களுடைய வாழ்விலே பார்த்தோம் என்று சொன்னால், காரணமில்லாமல் அவருடைய வாழ்விலே அநேக சோதனைகளை சந்தித்து அவர்கள் தங்களுடைய வாழ்வின் நடைகளை இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்ததை பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்விலே நான் நீதியாய் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாக, நேர்மையானவனாக, நீதியின் பாதையில் நான் நடந்து கொண்டே இருக்கின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்விலே அநேக நெருக்கங்கள், அநேக மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவரே அவன் முழுவதுமாய் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்விலே நெருக்கங்கள் வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுலுக்கு அவன் தீமை செய்யவில்லை, நன்மையே அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் அங்கே அவனுக்கு விரோதமாய் இந்த சவுல் எழும்பினதை பார்க்கிறோம்.
அன்பான தேவஜனமே, நீதியிலே நடக்க நாம் பிரியப்படுகின்ற பொழுது, ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, இந்த சத்துருவானவன் நம்முடைய பாதைகளை அவன் மாற்றி அமைக்க அல்லது அதன் பாடுகள் நெருக்கங்கள் வழியே கடந்து செல்ல அவன் ஏதாவது ஒரு காரியங்களை, தடைகளை, ஏதாவது ஒரு மனிதர்களை கொண்டு அவன் உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். ஆனாலும் பாருங்கள், இங்கே தாவீதினுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனுடைய ஆபத்து நாளிலே அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆபத்து நேரங்களிலே அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சத்துருக்களுக்கு எதிராய் ஆண்டவர் யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வேதபோதிலே சொன்னபடியாக, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஆபத்து நாளிலே அவர் நம்முடைய வாழ்விலே அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலையும் நம்மை விடுவித்து வழிநடத்த வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க இந்த வேளையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளிலே, உதவியற்ற சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகின்றோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆபத்து நேரத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்களை தேடி செல்கின்ற பொழுது அதில் நமக்கு தோல்வியே ஏற்படுகின்றது. யோசபாத் ராஜா தனக்கு எதிரிட்டு வந்த அந்த படையை முறியடிக்கும்படியாக அவன் முதலாவது தேவனுடைய சமூகத்திலே வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வந்து ஆண்டவரை அவன் தேடின பொழுது ஆண்டவர் அவனுடைய வாழ்விலே அந்த போரிலே ஒரு பெரிய விடுதலை வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, ஆபத்து நேரத்திலே தேவனை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாய் வெற்றியை தந்து நம்மை உயர்த்தி வழிநடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட அழைக்கப்படுகிறோம். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எவ்விதமான நெருக்கமாக இருக்கட்டும், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலை விடுதலை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நான் நோக்கி பார்த்து மன்றாடின வேளையிலெல்லாம் ஆண்டவர் ஒரு பதிலை தந்து நம்மை தேற்றி வழி நடத்தினதை நான் உணர முடிந்தது. அநேக நெருக்கங்கள், பாடுகள் மத்தியிலே கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவர் உதவி செய்வதை கண்ணால் காண முடிந்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்விலே பெரிய விடுதலையை தருகிற தேவனாய் இருக்கின்றார். வேதத்திலே அநேகம் தேவ மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்த பொழுது, வேண்டுதல் செய்த பொழுது, விண்ணப்பம் செய்த பொழுது அவருடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அவர்களை விடுவித்து வழிநடத்தினதை பார்க்கிறோம். அவ்விதமாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவர் ஆபத்து நாளில் உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது அவர் சமூகத்தில் நாம் நாடி வருகின்ற பொழுது. இரண்டாவதான காரியம் சங்கீதம் 20:1 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக.
யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆபத்து நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பதில் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஒருவேளை அந்த அவருடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே நெருக்கமான ஒரு நிலை, நம்மை யார் விடுவிப்பார் என்கிற நிலை அவர்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நாம் இந்த காரியத்திலே நாம் தோல்வி அடைந்து இதிலே உழன்று போய்விடுவோமோ என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்த உறுதியான விசுவாசம், அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே ஆண்டவர்களை விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்தவராயிருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், என்னுடைய எண்ணங்களை அல்லது என்னுடைய பெருமூச்சை யார் கேட்பார் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் யாராவது நினைத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உங்களுடைய பெருமூச்சை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க நேரம் இல்லாவிட்டாலும், அல்லது எப்படி இந்த விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் காரியங்களை, சிந்தனைகளை அறிந்தவராயிருக்கிறார். இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்விலே அவர்கள் மரண சூழ்நிலையிலே இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாய் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நாம் விசுவாசத்தோடு வைக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சுக்கு அவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கின்றார். தானியேலுடைய வாழ்விலே அவன் ஆண்டவரை அந்தி, சந்தி, மத்தியானம் என்கிற 3 வேளையும் அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான். எப்பொழுதும் ஆண்டவரையே அவன் நினைத்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய வாழ்விலே பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள் வந்த பொழுது அவன் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை, விசுவாசம் வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஜெபித்து கொண்டிருந்தபடியினால் ஒருவேளை அவன் மீது இருந்த தண்டனைகள் குறைக்கப்படவில்லை. அவன் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தபடியினால் சிங்கக்கெபிக்குள்ளே அவன் போடப்பட வேண்டிய காரியம் நிறுத்தப்படவில்லை. ஆனாலும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அங்கே கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களிலே மனிதர்கள் நம்மை ஒருவேளை இந்த தானியேலை கட்டி போட்டது போல நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு நெருக்கங்கள் கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் உலகத்தின் பார்வையிலே இந்த தானியேல் எப்படி சிங்கத்தின் கபியிலே போடப்பட்டானோ அவ்விதமாய் அந்த மனிதருடைய பார்வையிலே நாம் காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அந்த பின்பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். தானியேல் மூலமாய் ஆண்டவர் அங்கே மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். அவன் ஒருவேளை பதறி இருக்க மாட்டான். அவன் பதறவில்லை. ஏனென்று சொன்னால் காலமே எழுந்து அந்த பிரதானி அங்கே ராஜா போய் கேட்கின்ற பொழுது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மனுஷன் என்று கூப்பிடுகின்ற பொழுது அவன் அங்கே சத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பதறினவனாக அல்ல, ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்தவனாய் அங்கே அவன் பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். எப்பொழுது நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஆபத்து நாளிலே சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்ப்போம். 3வது காரியம், ஆபத்து நாளிலே ஆதரவு தருகிற ஆண்டவர். சங்கீதம் 18:8 கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே ஆபத்து நேரத்திலே யார் ஆதரவு நமக்கு தருவார் என்று சொல்லி நாம் ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஆதரவாய் இருக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் அந்த பலியானது அவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கப்பற் சேதத்திலே தப்பித்து அங்கே ஒரு தீவிலே தஞ்சமென்று வந்த பவுலுடைய வாழ்விலே அங்கே அவனை ஒரு கொடிய விஷப்பாம்பு தீண்டின பொழுது அவன் மரித்து போவான் என்று சொன்ன சூழ்நிலை அங்கே வருகின்றது. ஆனாலும் பாருங்கள், அந்த கொடிய அந்த விஷப்பாம்பை அவன் நெருப்பு தழலிலே அப்படியே தட்டிவிட்டு அவன் அங்கே ஜீவனோடு இருக்கிறதை பார்க்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் நம்மை அவர் வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு ஆதரவாய் இருக்கின்றார். உலக மனிதர்களுடைய பார்வையிலே ஒருவேளை இதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, இதோடு அவனுடைய ஊழியம் முடிந்துவிட்டது, இதோடு அவனுடைய வேலை ஸ்தலத்திலே அவனுடைய பணி முடிந்துவிட்டது, அல்லது அவனுடைய பொருளாதாரம் வீழ்ந்துவிட்டது என்று சொல்லி ஒருவேளை உலக மனிதர்கள் நினைத்து கொண்டே இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு ஆதரவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வயோதிப நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யார் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லையே, என்னுடைய உறவினருடைய ஆதரவு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் மீது அவர் ஆதரவாய் இருக்கிறார். உங்களுடைய பெருமூச்சிற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்க வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இங்கே தாவீது சொன்னது போல அவர் எதிரிட்டு வந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் விடுதலை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எந்த நெருக்கத்திலே இருந்தாலும் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். விடுதலை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஜெபத்திலே ஆண்டவரை சார்ந்திருப்போம், விசுவாசத்திலே ஆண்டவரை சார்ந்திருப்போம், நம்பிக்கையிலே ஆண்டவர் மீது உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாய் அவர் விடுதலை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். நம்முடைய இருதயத்தின் பெருமூச்சுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே ஆதரவு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே விடுதலையை தந்து இந்த நாளிலே வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, இந்த மகிமை நேரம் செய்தி வேளையிலே ஆண்டவரே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒருவேளை யார் எனக்கு துணை இருக்கிறார், யார் எனக்கு உதவி செய்ய இருக்கிறார் என்று சொல்லி ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, எந்த பிள்ளை இந்த இடத்திலே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே தேவரீர் ஒரு விடுதலையை அற்புதத்தை இந்த வேளையை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இங்கே தாவீதினுடைய வாழ்விலே அவன் உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்ந்த பொழுது, அவன் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனாய் இருந்த பொழுது கூட அங்கே சத்துருவானவன் அநேக எதிரிகளை கொண்டு வந்த பொழுதும் நீர் அவனை விடுவித்து வழிநடத்தினீர் அல்லவா? அவ்விதமாய் இந்த நாளிலும் அப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே எந்த மனிதரோடு எதிர்த்து நிற்கிறார்களோ, எந்த சூழ்நிலை ஒருவேளை எதிர்த்து நிற்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவரை உடைய வல்லமையினாலே நீர் விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய பாதுகாப்பு அருமையான பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார் என்ற வார்த்தையின்படியாய் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் ஆதரவாய் இருந்து அவருடைய பெருமூச்சுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் பெரிய விடுதலை இந்த வேளையிலே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பலவீனங்களில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரை நீ உயர்த்தி அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.